The legend New Saravana Stores in Deepavali offer. பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. அக்டோபர் 26 வரை. தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கொள்கைகளை நோக்கி தமிழகத்தில் பரப்புரையும் பயணத்தையும் மேற்கொண்டார்? அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் போய் சவுண்ட் விடுறாரு, காட்டு கூச்சல் இருக்காரு. துரோகம் தமிழ்நாடு முழுவதும் சென்று பேயாட்டம் ஆடிட்டு இருக்கு, தலைவிரித்து ஆடுது. போதாக்குறைக்கு மற்ற கட்சி கொடிகளை தங்கள் கூட்டங்கள்ல அத கூட சரியா செய்ய தெரியல. அதுல நான் பார்த்தேன் அன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்துல குமாரபாளையத்துல நினைக்கிறேன், அந்த கூட்டத்துல ஒரு ஏடிமிக்க டிஷர்ட் போட்டு தாவேகா கொடியை தூக்கி பிடிக்கிறாங்க. ரொம்ப அரசியல்ல ரொம்ப தரம் தாழ்ந்து பழனிசாமி கம்பெனி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், ஒரு கட்சி அது இப்பதான் அந்த நமது கரூர் துயர சம்பவம் நடந்து இப்பதான் 2வது வாரமே, இன்னைக்கு சனிக்கிழமை தான் முடியுது. இன்னொரு கட்சியோட கூட்டணியை பத்தி பேசுவது, இன்னொரு கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நினைப்பது அவர்களுடைய உரிமை. தேர்தல் இருக்கிற இடத்துல கூட்டணி வேணும்னு ஒரு கட்சி நினைக்குது, அதெல்லாம் தவறு இல்லை. ஆனா அவர்கள் இதே மாதிரி ஒரு கொடுமையான துயர சம்பவம் அங்க நடந்திருக்கின்ற நேரத்துல நாம் முன்பு சொன்ன மாதிரி வீடு பற்றி இருக்கிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்கிற மாதிரியும், ஆடு நினைதுன்னு ஓனாய் கண்ணீர் விடுற மாதிரியும் பழனிசாமி செயல்படுறது, அது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு தர்ம சங்கடத்தையும் தலைக்குணிவையும் ஏற்படுத்து. இந்த நேரத்துல நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு பத்திரிகை, அதுல தாவேகா கொடிகள் அதிமுக கூட்டத்துல வீசப்படுகிறது, கூட்டணி நெருங்கி வருது. இது குழப்பத்தில் தினகரன்னு அவங்க போட்டிருக்காங்க. எல்லாம் நடக்குது. சோசியல் மீடியால அந்த கொடியை ஒரு அதிமுக தொண்டர் கையில கொடுத்து 2 கொடி ஒரு கூட்டத்துல பிடிச்சி வச்சிருக்காங்க. இன்னும் நான் பார்த்த தாவேகாவுடைய அந்த நாமக்கல் மாவட்டத்தில் அதை வன்மையை கண்டிச்சு நம்ம நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாரும் வேற கூட்டங்கள்ல, மாற்றுக் கட்சி கூட்டங்கள்ல போய் கொடியை தூக்க கூடாது, கொடியை ஆட்டக்கூடாது அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. ஆனா அவங்க இல்ல, அது ஏடிஎம்கே டிஷர்ட் போட்டு ஒரு இன்னொரு கட்சி தொண்டர் போய் யாராவது கொடியை பிடிப்பாங்களா? அதை கூட சரியா தெரிய செய்யல பழனிசாமி கம்பெனிக்கு. அதாவது தாவேகா தங்க கூட வரணும்னு அவங்க நினைக்கிறதோ, அவங்களுக்கு அழைப்பு விடுறதோ, அவங்கள்ட்ட போய் கேட்கிறதோ அவர்களுடைய உரிமை. ஆனா விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னாரு, எங்க தலைமையில தான் ஆட்சி அமையும், எங்க தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்றாரு, மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுறாரு. அப்ப பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாயிட்டு வர்றதுதான் காமிக்குது. ஒரு கட்சிய கூட்டணி பேசுவது, கூட்டணிக்கு அழைப்பு விடுவது என்பது வேற. அவங்க தொண்டர்கள், அவங்க கொடியை இவங்க அதிமுக தொண்டர்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி தன் கட்சி தொண்டர்களை வைத்து அந்த கொடியை தூக்கி பிடித்து அது ஊடகங்கள்லாம் அது வெட்ட வெளிச்சமாக வந்தது. இந்த நேரத்துல இன்னொரு தமிழ் பத்திரிகை, நம்ம மதிக்கின்ற ஒரு ரெப்யூட்டட் பத்திரிகையில தாவேகாவும் எடப்பாடி திமுகவும் கூட்டணி வைக்க பார்த்து நெருங்குகிறார்கள். அதை பார்த்து தேர்தல் குழப்பம். எங்க 2017 நாங்க பழனிசாமி துரோகத்தை எடுத்து கட்சி ஆரம்பிச்சப்ப தாவேகாங்கிற கட்சிலாம் இல்ல. எந்த ஒரு கட்சியும் இன்னொரு கட்சி தன்னோட கூட்டணிக்கு வரும் என்று தொடங்கப்படுவதில்லை, அரசியல் நடப்பதில்லை. அதை கூட அவர்கள் தெரிந்திருந்தும் அவர்கள் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அப்படி அவர்கள் ஒரு செய்தி வெளியிடுறப்ப அது அவர்களுடைய ரெப்புடேஷனை தான் அது பாதிக்கும். தமிழகத்துல கொள்கை இல்லாத இளைஞர் கூட்டம் உருவாகி வருகிறது. நாமெல்லாம் இளைஞர்களாக இருந்த காலத்திலயும் சரி, இப்பயுமே இளைஞர்கள் அவர்கள் சில அரசியல் கட்சிகளை சார்ந்து இருப்பார்கள், இன்னும் பலர் நடுநிலையாக இருப்பார்கள். ஆனா கொள்கை இல்லாத கூட்டம் உருவாகி வருது என்று அவர் சொல்றது எனக்கு எதை சொல்றாரு என்னன்னு எனக்கு புரியல. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வரப்போகும் வெற்றியை நிர்ணயிப்பது. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்தால் என்ன தவறு எடப்பாடி பழனிசாமி கேட்டார். பழனிசாமி 2024 அவர் என்ன சொல்றாரு, பாஜகவுக்கு நான் நன்றியோட இருப்பேன் இப்ப சொல்றாரு.
சமீப காலங்களாக நன்றி வேஷம் போடுறாரு. அவர்களே ஒத்துக்கிறாரு, எங்க ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி, டெல்லி அரசாங்கம் தான். எதனால 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது பாஜகவுக்கு ஒரு முக்கியமான தேர்தல். பாராளுமன்ற தேர்தல் மோடி அவர்களுக்கு அவ்வளவு உதவி செய்த பாஜகவிற்கு, அது மோடி அவர்கள் டெல்லியில என்டிஏ கூட்டணி கூட்டத்தப்ப ஒரு வலது பக்கம் உட்கார வச்சு அந்த கூட்டணி அறிவிச்சப்ப, அதுக்கப்புறம் ஓடி அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டு என்னெல்லாம் அவர் பேசினார், எஸ்டிபி மாநாட்டில் என்ன பேசினாரு, எப்படியெல்லாம் பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கு எதிராக பேசிவிட்டு இன்றைக்கு அவர் கூட்டணி அமைத்தால் என்ன தவறு என்று கேட்பது, அதைத்தான் எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. 24 நீங்க வெளில வந்தீங்களே, என்ன காரணத்துக்காக வந்தாங்க? அது பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல். நீங்க அவர்களோட நன்றியோட இருப்பேன், அவர்களுக்கு நன்றியாக இருக்கிறேன் நான் இன்றைக்கு சொல்றீங்க. உங்க ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தவங்க 4.5 வருஷம் சொல்ற பழனிசாமி, அவர்களுக்கு முக்கியமான தேர்தல் நேரத்துல மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகணும்னு சொல்லி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து இந்தியா முழுவதும் போட்டியிடுகிற நேரத்துல தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த கூட்டணியிலிருந்து பல லாபங்களை அறிவித்த பழனிசாமி, கட்சியை காப்பாற்றி கொண்ட பழனிசாமி எதற்காக வெளியேறினார்? அத பாஜகவுக்கு ஆதரவா சில ஊடகங்கள்ல சில பத்திரிகையாளர்கள் பழனிசாமிக்கு ஆதரவாக இன்றைக்கு குரல் இருக்கிறாங்க. அவங்க அந்த நேரத்துல என்ன தூக்கிட்டு இருந்தாங்களா, இல்ல பழனிசாமி இன்றைக்கு அந்த கூட்டணியை பத்தி என்ன தவறுன்னு கேட்கறது காரணம், கூட்டணி அமைப்பது ஒரு கட்சியோட அமைப்பது தவறு இல்லை. ஏற்கனவே கூட்டணியை விட்டு பாஜகவுக்கு முக்கியமான தேர்தலான பாராளுமன்ற தேர்தல் அப்ப எதுக்கு வெளில ஓடியாந்தீங்க? என்னெல்லாம் பாஜகவுக்கு எதிராக பேசினீர்கள், பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று என்னெல்லாம் பேசினீர்கள். இப்பயும் சொல்ற, பழனிசாமி நண்பகத்தன்மையற்றவர், துரோகத்தை தவிர அவருக்கு வேற எதுவும் தெரியாது. இப்பயும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா பாஜக கூட கழட்டி விட தயாராக இருப்பார் என்பது. ஆனா விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை. ஏன்னா அவர் தலைமையில கூட்டணி அமைக்கணும், அவரு முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பது அவங்க கட்சியோட கோட்பாடு. திரை உலகத்துல இவ்வளவு உச்சபட்ச நடிகராக இருந்து நிறைய ஏர்னிங்ஸ் எல்லாம் பெற்றுக் கொண்டிருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா? அந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்ல விஜய் தான் இவரோட கூட்டணிக்கு பழனிசாமி முதலமைச்சராக தூக்கி பிடிப்பாரா? நடக்காத ஒன்றை இவரு இன்றைக்கு வெளியில அவங்க தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்கும் இன்றைக்கு அந்த கூட்டணி பலவீனமாயிட்டு இருக்கு. அது பாஜகவும் யோசிக்க வேண்டிய விஷயம். பழனிசாமி என்றைக்கு ஏப்ரல் 12 கூட்டணிக்கு வந்தாரோ, அவர்கள் கடினமாக கஷ்டப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒரு அணியில வரணுங்கிறதுக்காக டெல்லியில உள்ள முக்கிய தலைவர்கள் செய்தாலும், பழனிசாமி தலைமையில அது பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் போது அந்த கூட்டணி பலவீனமாகிட்டு இருக்கு. இன்னும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த கூட்டணி பலவீனமாகத்தான் ஆகும். தேர்தல் நேரத்தில் பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் அது 15% கீழே தான் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிற இடிஎம்கே அமைத்திருக்கிற கூட்டணி பெறும். இதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க. 2026 தேர்தலில் உங்க கட்சி தாவேயோட கூட்டணி, எங்க கூட்டணி எல்லாம் நான் உங்களுக்கு பலமுறை பல ஊடகங்கள்ல சொல்லிட்டேன். எங்கள் கூட்டணி எல்லாம் நாங்க டிசம்பர் மாதத்துலதான் ஓரளவு முடிவுக்கு வர முடியும். சென்னை உயர்நீதிமன்றம் 2 யாரோ ஒருத்தர் ராமசாமி கொலை வழக்க சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை உத்தரவிட்டு இருக்காங்க, சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி. ஆனா உச்ச நீதிமன்றத்தை தமிழக அரசு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மேல்முறையீடு முன்னேற்றம். அது என்னாச்சுன்னா உச்ச நீதிமன்றம் சிபிஐ தான் விசாரிக்கணும்னு உத்தரவிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, நேற்றுக்கு தாவேக்கா சார்பா சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி 41 பேர் இறந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் கொண்டு போயிருக்காங்க. இந்த வழக்கையும் எதிர்த்து தமிழக அரசு மேல்முறை செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து சிபிஐ எதிர்த்து மேல்முறை செய்யறதுக்கான காரணம் இல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலையும் காவல்துறை இருக்குது, ஒரு அரசாங்கம் இருக்கிறப்ப தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டுவிடக்கூடாது, விட்டு கொடுத்து விடக்கூடாது என்கிற காரணத்துக்காக எந்த அரசாங்கம் இருந்தாலும், அதுக்கு முன்னாடி அம்மாவுடைய அரசாங்கம் இருந்தாலும் சரி, அதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்களும் சரி, தமிழ்நாட்டு காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்கிற கருத்தின் அடிப்படையில தான் அவர்கள் அதை தேவையில்லைன்னு கேட்பாங்க. இதற்காக நான் உடனே திமுக சப்போர்ட் பண்றேன்னு சொல்லாதீங்க. நான் யதார்த்தத்தை பேசக்கூடியவன், நடுநிலையா பேசக்கூடியவன், ஒரு கட்சியின் தலைவருங்கிறத தாண்டி ஒரு
பொதுமக்கள் இடத்துல இருந்து ஒரு குடிமகனாக சிந்திக்கிற பொழுது தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுகின்ற அனைத்து கட்சிகளும் மாநிலத்துல சுயாட்சி வேண்டும், தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அதை எந்த ஆட்சி இருந்தாலும் மத்தியில பிஜேபி இல்ல காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோயும், இங்க அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த போதும் சரி, அதற்கு முன்பு கலைஞர் இருந்த போதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி, பேரறிஞர் அண்ணா 67ல இருந்து என்ன அவருடைய கொள்கையை மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். அந்த முறையில எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும், தயவு செய்து நீங்க ஏதோ திமுக கூட்டணி போறதுக்காக பேசுறேன்னு சொல்ல வேணா. இது தேர்தல் வரப்போ அதுல என்ன ஒரு பெரிய எனக்கு ஒரு என்ன சொல்றது, சரியான வார்த்தை சொல்றேன்னா, எனக்கு உண்மையிலேயே நான் சிரித்துக் கொள்வேன். நான் ஒரு கருத்தை நீங்க கேட்கிறப்ப, ஒரு கேள்வி கேட்கிறப்ப அதுக்கு பதில் சொல்றப்ப அதை வைத்து கூட்டணி போடுகிறோம், கூட்டணி நாங்க அரசியல் தலைவர்களோ அரசியல் கட்சிகள் கூட நினைக்காத ஒன்றையெல்லாம் நீங்க யோசிங்க. ஆனா நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க. அதனால இது உடனே திமுகவை நெருங்கி போகிறார். இன்னும் சில பேர் அவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சதி திட்டம் எல்லாம் தீட்டி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். இன்றைக்கு எங்க கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டதுனால அவர் மேல நான் குரோத எண்ணத்தோடையோ இல்ல காழ்ப்புணர்ச்சியோட பேசினா அது மனிதத்தன்மையாக இருக்காது. அவருக்கு அரசியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டும் என்ற, தங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும், தான் வெற்றி பெற வேண்டும் என்று மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருப்பார். ஆனா அதுக்காக இது மாதிரி கொடூர புத்தி எல்லாம் அவருக்கு இருக்காதுன்னு நான் சொன்னேன்னா உடனே ஒரு ஊடகத்தை சேர்ந்த எனக்கு தெரிந்த நண்பர் பல விளக்குகளை பாவம் சிக்கிட்டப்ப நாங்கெல்லாம் அவருக்கு கண்டனம் தெரிவிச்சோம். அவர் மேல தவறு இருந்தப்ப கூட. ஏன்னா ஒரு பத்திரிகையாளரா அவர் கைது செய்யப்படுது. அவருக்கு இதுல பார்த்த அவருடைய இதுல இவருக்கு இவர் அமமுக கட்சி நடத்துவதற்கே செந்தில் பாலாஜி உதவி வருகிறார்ல, என்னெல்லாம் கற்பனை, இவங்க யார்கிட்ட என்னென்ன உதவிகள் பெறாங்கன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவர்களுடைய ரெப்புடேஷனே இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்கிறப்ப என்னெல்லாம் பேசுறாங்க, சிரிப்பா இருக்கு. அதாவது ஊடகம் இன்றைக்கு சோசியல் மீடியா பெருகிவிட்டதுனால எதை வேண்டுமானாலும் யாரு மேல வேண்டுமானாலும் சேற்றை வாரி அரைக்கலான்னு பேசுறவங்க தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுங்க. எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உறுதியாக சொல்ற, எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும், மாநில அரசாங்கம், அது தமிழ்நாடு இல்ல, கேரளாவா எடுத்துங்க, ஆந்திராவா எடுத்துங்க, பிஜேபி ஆளுகின்ற மாநிலமா இருந்தா கூட மாநிலத்தின் உரிமையை அவங்க காவல்துறை மேல மக்கள் மத்தியில மதிப்பில்லாம போயிடும். அப்படிங்கறதுதான் காரணமா. அதனாலதான் அதை வேணாம்னு கேட்பாங்க. இதுக்கு போய் நீங்க உள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா அது நீதிமன்றங்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம அரசியலாக பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதிமுக ஒரு பிரதான கட்சி தமிழகத்துல. ஆனா இப்ப தற்போது சில நாட்களாகவே நீங்க சொல்ற மாதிரி சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்சியில் இருக்கிறவங்களும் அமித்ஷா அதிமுகன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாருங்க? நான் அது எடப்பாடி அதிமுக, ஏன்னா அதோடைய புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சி. 72ல இருந்து கட்சியில உள்ளவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. அம்மா காலத்துல பொறுப்புல இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. மாவட்ட செயலாளர்களா இருந்தவர்கள், பல்வேறு பொறுப்புல இருந்தவங்க. அம்மா காலத்துல சட்டமன்ற உறுப்பினராக 2016ல இருந்தவர் பார்த்திபன் இருக்காரு. இன்னும் 72ல இருந்து கட்சியில உள்ளவங்க எல்லாம் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலையும் உறுப்பினர்களாகவும் நிர்வாகிகளாக இருக்காங்க. அடிப்படை பைலான்னு சொல்லுவோமே, சட்டத்திட்டமே பொதுச் செயலாளர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், அதை பொது உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் வைத்திருந்தார். அதுக்கு காரணம், அவர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு ஒரு 20 மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அப்பெல்லாம் மாவட்டங்கள் கம்மி தானே. மாவட்ட செயலாளர்களும் ஒரு 500 பொதுக்குழு உறுப்பினர்கள். அப்ப அவ்வளவுதான். இப்ப 2000 3000 ஆயிட்டு. அவர்களை வைத்து அவரை வெளியேற்றப்பட்ட போது அவருக்கு ஒரு மன வலி, அவருடைய வருத்தம். அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அது ஒரு சட்டத்திட்டமாக அடிப்படை விதியாக உருவாக்கப்பட்டது. அதை மாற்றமே செய்யக்கூடாது. அதை அம்மா அவர்களும் ஃபாலோ சொன்னாங்க. ஆனா பழனிசாமி என்ன பண்ணாரு, 2017 செப்டம்பர் 12 பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளருங்கிற பதவியில எடுத்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு நம்ம பதவியில் அறிவிச்சுட்டு அப்ப பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பார்கள் கொண்டு வந்தார். திரும்பவும் தன்னைத்தானே முடிசூட்டிக் கொள்கிற போது புரட்சி தமிழரா அவரு தன்னை அடையாளம் காட்டி கொண்ட பொழுது பொதுச் செயலாளர் பதவியும், அதுக்கு பொதுச் செயலாளர் பதவிக்கு ஏற்கனவே 5 ஆண்டுகளாவது தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும், 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும், அப்படின்லாம் சட்டத்திட்டங்களை மாற்றி யாருமே அந்த பதவிக்கு வர முடியாத மாதிரி அவரோ அவருக்கு பிறகு அவர் மகனோ யாரையெல்லாம் கட்சியில் அவங்க
அங்க டெண்டர் பார்ட்டியா தானே வச்சிருக்காங்க. அங்க இருக்கிறவங்களா அவருடைய பயனாளிகள் தான் அங்க பொறுப்புல இருக்காங்க. உண்மையான அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு பல பேர் வெளியேறி வந்து விட்டார்கள் இன்றைக்கு. அதனால பழனிசாமி ஒரு குடும்ப கட்சியா, அவருடைய ஃபேமிலி பார்ட்டியா, ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்ட்டியா எடப்பாடி பழனிசாமி கட்சியை வச்சிருக்கிறார். அதனாலதான் சொல்றான், அது எடப்பாடி அதிமுக இடிஎம்கே என்று தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த நாள் அன்றைக்கே நாங்கள் அதை என்று சொல்ல ஆரம்பித்து விட்டோம். அண்ணன் பழனிசாமி, முகமுடியார் பழனிசாமி 2026 ஆட்சியில பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் சாய்வை தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்துல கூட்டணி ஆட்சிகளுக்கு சாத்தியக்கூறு எனக்கு தெரிந்து இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். The Legend New Saravana Stores in தீபாவளி ஆஃபர். பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.